வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. இந்த இனிய நாளிலே எழுத்துக்களம் என்ற இனிய அமைப்பின் மூலமாக சூரிய நிலாவின் நிழல் என்பது நிழலன்று கவிதை நூல் வெளியீட்டு விழா, எழுத்துக்களம் இலக்கிய விருது 2024 வழங்குதல் விழா என்ற இந்த இனிய நிகழ்விற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே சந்தித்து மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் அருமை நண்பர் பொறியாளர் ஆனந்த் அவர்களே, விழா தொகுப்புரையாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் கோனூர் வைரமணி அவர்களே, சூரிய நிலாவின் நூலினை வெளியிட இருக்கின்ற கண்டராதித்தன் அவர்களே, பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற தென் சென்னை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரியார் மருத்துவர் பாரதி ஜீவரேகா அவர்களே, நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அறிமுக உரையாற்ற இருக்கின்ற வேல்கண்ணன், ஆண்டன் பெனி, தா பெரியசாமி மற்றும் ஏற்புரையாறு ஆற்ற இருக்கின்ற அரிய நண்பர் சூரியநலா அவர்களே, விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற கீரனூர் ஜாகி ராஜா அவர்களே மற்றும் மேடையில் கலந்து கொள்ள இருக்கின்ற அனைத்து இளைஞர் பெருமக்களே, மேடையின் எதிரே அமர்ந்திருக்கின்ற சோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் முதற்கண் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அருமை நண்பர்களே, இலக்கிய விழா என்று 10 மணிக்கு போட்டால் 11 மணிக்குத்தான் ஒவ்வொருவராக வர ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை நாள். அந்த நாளிலே அவர்கள் எழுவது முதற்கொண்டு அந்த வாரத்திற்கான வேலைகளை செய்து முடித்துவிட்டுத்தான் விழாக்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை 9 மணி என்று போட்டாலும் 11 மணி என்று போட்டாலும் 10 மணிக்கு விழாவுக்கு வந்து விடுவேன். ஏனென்றால் தினசரி நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் 10 மணி. நேற்று அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்கொண்டம் என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கே என்னுடைய சமுதாய பெருவிழா நடந்தது. அதற்கு நான் தான் சிறப்புரை. நான் காலையில் 8 மணிக்கு தொடங்கி சென்று விட்டேன். 10-10:30 மணிக்கெல்லாம் அங்கே சென்று விடலாம். ஆனால் வழியிலே ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விழாவுக்கு வருகிறார் என்பதற்காக எங்களை எல்லாம் ஒரு இடத்தில் நிறுத்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாகத்தான் அந்த விழாவுக்கு சென்றேன். அந்த மேடையில் தாமதமானதற்கு ஒரு கருத்தை சொன்னேன். அருமை நண்பர்களே, நான் தாமதமானதற்கு காரணம் நான் அல்ல, தமிழக அரசு என்று சொன்னேன். இதை சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னேன். காரைக்குடியிலே கம்பன் விழா நடந்தது. அந்த கம்பன் விழாவிலே அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற கலைஞர் அவர்கள் விழாவுக்கு செல்கின்றார். அன்றைக்கு அவர் சென்ற தொடர் வண்டியானது சற்று காலதாமதமாக சென்று விட்டது. சென்ற அந்த தொடர் வண்டியிலே தண்ணீரை வாளியிலே எடுத்து குளித்து விட்டு துணியெல்லாம் உடுத்தி கொண்டு வண்டி நின்றவுடனே மலமல என்று கூட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டார் நமது கலைஞர் அவர்கள். அந்த கம்பன் கழகத்தை நடத்துகின்ற கம்பன் அடிப்படை கணேசன் அவர்கள் கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க என்று விழாவை தொடங்கிவிட்டார். ஆனால் தலைவர் தலைமை உரை என்றவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லிவிட்டால் தலைமை உரையாற்ற வந்திருப்பவர் இல்லை என்றாலும் வேறொருவரை தலைவராக அவர் அமர்த்தி விடுவார். அதுதான் வழக்கம். அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும். அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாக முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் சென்று தலைமை உரையாற்றுகின்ற சேரலே அமர்ந்து விட்டார்கள். அவர் தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிடுகின்றார், அருமை அண்ணார் கணேசன் அவர்களே, நான் தாமதமாக வந்தேன். அதற்கு காரணம் புகைவண்டி தான். நான் தமிழக அரசு அல்ல, மத்திய அரசின் காரணமாகத்தான் தாமதமாக வந்தேன் என்று அந்த உரையிலே சொன்னார்கள். ஆக தாமதமாக வந்ததற்கு காரணம் தமிழக அரசு, நான் அல்ல, உங்களுடைய மத்திய அரசு. அவர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர், மத்திய அரசு தான் என்று சொன்னார். அந்த செய்தியை சொன்னவுடனே அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இப்பொழுது அதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் முன்பாக வந்துவிட்டேன் என்பதற்காக பெருமை அடித்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் 11 மணிக்கு மேல்தான் வீட்டிலிருந்தே புறப்பட முடியும். ஆனாலும் கூட ஒரு சிலர் வந்துவிட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அரங்கம் நிறைகின்ற காட்சியாக தென்படுகிறது என்பதை நேரத்தில் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, அருமை கவிஞர் பெருமக்களே,
எங்களுக்கெல்லாம் 70 வயதை தாண்டி விட்டது. நான், சூரியநிலா போன்றவர்களெல்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்து பல்வேறு விழாக்களை நடத்தியிருக்கிறோம். எழுத்துச் சித்தர் வலம்புரி ஜான் அவர்களை கூட்டி வந்து வசந்த ஹோட்டலில் நடத்திய நிகழ்ச்சி அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. அந்த காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எழுத்துக்களத்திற்கு மட்டும் வயது 21 ஆகிறது என்று சொல்கிறார்கள். வயது 21 ஆகிறது என்றால் ஒருவேளை அந்த பையன் படிப்பை முடித்து கொண்டிருக்க வேண்டும், பெண் பார்க்கின்ற படலத்தை தொடங்க வேண்டும் என்று அர்த்தம். ஆக இன்னும் பழைய நிறைய கவிஞர்களை இந்த எழுத்துக்களத்தில் சேர்க்க வேண்டும் என்ற பொருளிலே தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இங்கே சேர்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் பார்த்தால் வருங்கால சேலம் இலக்கிய உலகம், தமிழக இலக்கிய உலகம் எவ்வாறு இருக்கப் போகிறதோ என்ற கவலையில் இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் சிறப்பாக முளைக்கின்ற விதை நெல்கள் என்பதால் என்னை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. விதை நெல்கள் சிறப்பாக கிடைத்து விட்டது. ஆக இலக்கிய வளர்ச்சியும் மிக சிறப்பான வளர்ச்சியாளாக இருக்கும் என்பதில் எங்களுக்கெல்லாம் சந்தேகமில்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. அருமை நண்பர்களே, இன்றைக்கு மொழியியல் அறிஞர்களெல்லாம் உலகத்தில் கிட்டத்தட்ட 7000 மொழிகள் பேசப்படுவதாக கூறுகின்றார்கள். அந்த 7000 மொழிகளில் 600க்கும் மேற்பட்ட நாடுகளில் பேசப்படுகிறது. அதிலே சிறந்த மொழிகள் 6 மொழி, அதிலும் மூத்த மொழி செம்மொழி நமது தமிழ் மொழி என்பதை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக அந்த தமிழ் மொழியானது இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் இருக்கிறோம் என்றால் எனது பேரன் பேத்திகள் கூட ஆங்கில வழி கல்வியிலே தான் படிக்கின்றார்கள். அவர்கள் கூட காலையில் எழுந்தவுடன் ஆங்கிலத்தில் பேசுகின்ற நிலை தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த 2-3 நாட்களாக தமிழகத்தில் மும்மொழி ஆட்சி வரப்போகிறது என்கின்ற நிலைதான் உணர்வாகி நான் செல்லுகின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிகப்பெரிய போராட்டமாக கொடியை எடுத்துக்கொண்டு அங்கே போராடுகின்ற காட்சியை நான் கண்டு வருகிறேன் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக 1918-20 தொடங்கிய அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற நிலைதான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தி மொழி பேசாத அத்தனை மாநில மொழிகளும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. ஆக நமது திருச்சியைச் சேர்ந்த சிவா அவர்கள் இப்பொழுது ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள். என்னை போன்றவர்களெல்லாம் தாரமங்கலம் செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியிலே 67ஆம் ஆண்டு தமிழ் வழி கல்வியிலே படித்தவர்கள். ஆக 65-67 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் தமிழகத்தில் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் நிருபர்களை அழைத்து அவர்களை கூட்டிச் சென்று அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது என்பதை இப்பொழுது டிவியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கேமரா கொண்டு வந்து அதை வீடியோவாக பதிவு செய்து அதை ஒரு தொகுப்பாக கொடுத்து ஒரு மிகப்பெரிய வேலையை செய்கின்றார். அது என்ன வேலை என்றால், அது தமிழகத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, இந்தி பேசாத மற்ற மாநிலங்கள் மொழியை பேசுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்த்தால்தான் இந்தியை மற்ற மாநிலங்களுக்கு வராமல் இருக்க செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் தோழர் ஜீவா அவர்கள் இந்த மிகப்பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை இந்த நேரத்தில் சொல்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. அவரோடு இங்கே ஒரு நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவரோடு மிகப்பெரிய தொடர்பு கொண்டவர். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய தமிழகம் சார்ந்த பேச்சாளராக இருக்கின்ற அருமை கோனூர் வைரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வேறு வைரமணினாட்டும் கிடைச்சிடும். கோனூர் வைரமணி கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு வைரமணி. அது யாருன்னு தெரியல, கை தட்டுறாங்க. அவங்களுடைய உறவினராக என்னமோன்னு தெரியல. என்ன வைரமணி? ஓ, கோன் என்றார் அரசன் என்று பொருள். அரசை ஆளுகின்ற ஊர் அந்த ஊர் கோனூர். இதய ராமானுஜம் என்ற நீ நண்பர் சென்னையில் இருக்கின்றார். அவரும் கோனூர் தான். அதே மாதிரி விஸ்வநாதன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த விஸ்வநாதன் அவர்கள் கோனூர் தான். நான் ரோட்டரி கிளப்பினுடைய தலைவராக 18 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த பொழுது
அவரை அழைத்து ஒரு விழா நடத்தியிருக்கிறேன். கோப்பை நாராயணசாமி அவர்களும் பிறந்த ஊர் கோனூர் தான் என்ற நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஆக உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருந்தாலும் கூட தமிழ் மொழியை எப்படியும் அழித்து விட வேண்டும், தமிழனுடைய பண்பாட்டை ஒழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் இன்றைக்கு இந்தி மொழியை தமிழகத்தில் விட வேண்டும் என அவர்கள் எண்ணுகின்றார்கள். அதற்கு ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்தி மொழியை பேசுகின்ற பீகார் மக்கள் எல்லாம் வேலையற்று ஏன் தமிழகத்துக்கு வர வேண்டும்? திருப்பூருக்கு நீங்கள் சென்று பார்த்தால் இந்தி மொழி பேசுகின்றவர்கள் தான் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் வீட்டு பக்கம் சென்றால் கூட, நான் சேலம் வசந்த ஹோட்டல் பக்கத்தில் வீடு இருக்கிறது, மாலை 6 மணிக்கு மேலானால் பேசிக்கொண்டு இருப்பவர்களெல்லாம் இந்தி மொழி பேசிக்கொண்டு செல்கின்ற வேலையாட்கள் தான் இருக்கின்றார்கள். ஆக இந்தி மொழி பேசினால் உலகமெங்கும் வேலைக்கு செல்லலாம், அல்லது இந்தியா முழுவதும் வேலைக்கு செல்லலாம் என்றால் இந்தி பேசுகின்ற பீகார் மக்கள் எல்லாம் ஏன் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற வினாவை உங்கள் முன் வைக்க விரும்புகின்ற நண்பர்களே. நிறைவாக ஒரு செய்தி நண்பர்களே, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு மொழி குறித்த கண்ணோட்டம் என்ற ஒரு கட்டுரையை தினமணியில் 3 நாட்களுக்கு முன்பர் ஒரு அருமை நண்பர் எழுதியிருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு மொழி குறித்த கண்ணோட்டம், இந்த கட்டுரையின் தலைப்பு. அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், இயற்கை மொழி முறையாக்கம் என்பது மனிதர் பயன்படுத்தும் மொழியை கணினிக்கு புரிய வைக்கும் ஏதுவாக்கும். நாம் என்ன மொழியில் பேசினாலும் கணினி எந்தெந்த மொழிக்கு தேவையோ அந்த மொழியாக அதை மாற்றிக்கொள்கிறது. நான் ஒரு கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று நினைத்தால் தமிழில் அந்த வார்த்தையை சொன்னால், அந்த செட் பண்ணி வைத்து விட்டால், நாம் சொல்லுகின்ற கட்டுரையை தமிழில் சொன்னால் கூட அந்த கணினி அது ஆங்கில வடிவத்தில் நமக்கு கொடுக்கிறது. இந்தியில் வேண்டும் என்று கேட்டால் அந்த கட்டுரையாக இந்தி மொழியிலே கொடுக்கிறது. ஆக நாம் எந்த மொழியிலே பேசினாலும், எந்த மொழியிலே அந்த கட்டுரை வர வேண்டும், அந்த செய்தி வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மொழியில் கொடுக்கின்ற வசதி கணினிக்கான அறிவாக கொடுத்து விட்டது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற நண்பர்களே. அதே மாதிரி சாட்-ஜிபிடி 90 சாட்-ஜிபிடி என்ற ஒரு கணினியாக்கம் 90 முதல் 100 மொழிகளை அதில் பதிவேற்றம் செய்கிறார்கள். நீங்கள் தமிழ் மொழியில் பேசினால் 90 முதல் 100 மொழிகளிலே அந்த கட்டுரை மொழியாக்கம் செய்து வெளிவருகிறது என்றால் இந்திய படிக்க வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அதே போல் கூகுள் மொழிபெயர்ப்பு, உங்களுக்கெல்லாம் தெரியும், கூகுள் மொழிபெயர்ப்பு செயலியை பயன்படுத்த தெரிந்தவரை 133 மொழி தெரிந்தவராக இன்றைக்கு உலகம் பார்க்கிறது. ஏனென்றால் தமிழ் மொழியில் ஒரு செய்தியை கொடுத்து கூகுளில் எடுத்தால் 133 மொழிகளிலே அந்த தமிழாக்கம் வந்து விடுகிறது என்பதை பெருமையோடு உங்களுக்கு நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நண்பர்களே. அதே மாதிரி ஹேஜன் செயலி மூலம் தமிழ் மட்டும் ஒருவரை இந்தியில் மட்டுமல்ல பல மொழிகளும் பேசுபவராக அதற்கேற்ற உதட்டு அசைவுகளோடு அந்த மொழியை பேசுகின்ற தன்மையை கொடுக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு மொழியை தமிழிலே பேசுகின்றேன் என்றால் அதில் நீ எதிலே இருக்கின்றவர் இந்தியிலே கேட்க வேண்டுமென்றால் அந்த இந்தி மொழி அசைவோடு நமது உதடு அசைகிறதாம். அவ்வாறெல்லாம் இன்றைக்கு மொழியாக்கங்களும் விஞ்ஞானத்துறையில் வளர்ந்து வருகிறது என்பதை உங்களுக்கு நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்ற நண்பர்களே. ஆக இவ்வாறெல்லாம் மொழியாக்கங்களும் பல்வேறு விஞ்ஞானங்களும் யுகங்கள் போரும் வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் தேமதர தமிழாசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதி பாடினான் என்றால் பாரதியின் பாட்டை நாம் மொழிபெயர்க்க வேண்டிய தேவையே இல்லை. பன்மொழி கற்றவர் தான் பெரிய அறிஞர் என்றெல்லாம் அன்றைக்கு விளங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சாதாரண கணினி 133 மொழிகளை வடிவமைக்கிறது என்றால் பன்மொழி தெரிந்தவராக இருக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஒரு மொழி, நமது தாய்மொழி ஒன்றை மட்டும் தெரிந்தவராக இருந்தால் போதும். 133 மொழி தெரிந்தவராக அதற்கு நம்மை தகவலிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நேரத்தில் செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிற நண்பர்களே, அருமை நண்பர்களே. இந்த மாதம் பிப்ரவரி மாதம், இந்த 12 மாதங்களிலே வரியை போடுகின்ற மாதங்கள் 2 தான். மற்ற 10 மாதங்களிலே வரி இருக்காது. முதல் மாதம் ஜனவரி மாதம், 2வது மாதம் பிப்ரவரி மாதம். ராஜபாளையம் என்னை பார்க்கிறார்,
என்னங்கய்யா 4வது மாதத்திற்கு பிறகு மார்ச் 31க்கு பின்னர் தானே வரி போடப்படும், நீங்கள் ஜனவரி பிப்ரவரியே சொல்லுகிறீர்கள் என்று ஆடிட்டர் ராஜபாளையனை பார்க்கிறார். மாதத்தில் 2 மாதங்கள் வரி போடுகின்ற மாதம் என்று வருகிறது. அருமை நண்பர்களே, தமிழகத்தில் முதல் வரி என்பதனை போட்டவர் நமது சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி என்பதனை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த வரியையும் மூதறிஞர் ராஜாஜி எதற்காக கொண்டு வந்தார் என்றால், தமிழகத்திலே மதுவை ஒழிக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆக அந்த கள்ளுக்கடைகளையும் மதுவையும் ஒழித்தால் அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லை என்று சொன்னார்கள். ஆக அரசாங்கத்திற்கு வருமானம் வர வேண்டுமென்றால் கள்ளுக்கடைகளையும் மதுக்கடைகளையும் ஒழிக்க வேண்டும், அதற்கான வரியை விற்பனை வரி என்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ராஜாஜி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு கள்ளுக்கடைகளும் இருக்கிறது, மதுக்கடைகளும் இருக்கிறது, அரசாங்கம் வரியை போட்டு கொண்டு இருக்கிறதால் என்ன நியாயம் என்பதைத்தான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற நண்பர்களே. இந்த ஒரு புத்தகத்தை தற்பொழுது கொடுத்தார்கள். அந்த புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருக்கிறார் ஜென் கவிதையில், கள்ளும் சாராயம் குடித்தால் குடும்பம் அழிகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். கள்ளும் சாராயமும் குடித்தால் குடும்பம் அழிகிறது, கள்ளும் சாராயமும் குடிக்காமல் விட்டால் அரசாங்கமே அழிகிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். எதற்காக மூதறிஞர் ராஜாஜி கள்ளுக்கடையிலும் சாராய கடையிலும் ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டாரோ, அது இன்றைக்கு கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் டாஸ்மார்க்கும் வந்துவிட்டது. ஆனாலும் கூட அரசாங்கம் பல்வேறு வரிகளை போட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை நேரத்தில் பரிதாபத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற நண்பர்களே. நிறைவாக ஒரு செய்தி. கடந்த 19ஆம் தேதி தான் நமது தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவருடைய பிறந்த நாள். 21ஆம் தேதி உலக தாய்மொழி நாள். இந்த பிப்ரவரி மாதத்தில் எத்தனை சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்பான மாதத்திலே தான் நமது அருமை நண்பர் சூரியநல் அவர்களும் தன்னுடைய சிறப்பான நூலை வெளியிடுகிறார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் 75 வயதில் ஒரு ஊருக்கு ஒரு ஓலைச்சுவடியை தேடி செல்லுகின்றார். தேடி செல்லுகின்ற நேரத்தில் மாடியில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த மாடியில் ஒரு பையன் அவரை அழைத்து செல்கின்றான். வயது முதிர்ந்தவர் படிக்கட்டில் ஏறுகின்றார். அந்த பையன், தாத்தா பார்த்து வாங்க, தாத்தா படிக்கட்டு பார்த்து வாங்க, தாத்தா படி தாத்தா படி தாத்தா படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு தமிழ் தாத்தா சொல்லுகிறார், 75-80 வயது ஆன பின்னரும் என்னுடைய பேரன் என்னை மேல் மாடிக்கு கூட்டிச் செல்லும் பொழுது தாத்தா படி தாத்தா படி என்று படி படி என்று இந்த காலத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறான் என்றால், கவிஞர்களாகிய நீங்கள் எல்லாம் இன்னும் எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை உங்கள் முன் வைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம்.